கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டுபவர்களுக்கு மத்தியில் மக்களுக்கான திட்டங்களை அறிவிப்பவர்தான் நம் முதல்வர் விஜய் என மதுரையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் எம்எல்ஏ தங்கப்பாண்டி கூறினார். தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் விளாங்குடியில் தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு 5 டன் அரிசி வழங்கப்பட்டது. மதுரை மேற்கு தொகுதியின் தாவேகா எம்எல்ஏ தங்கப்பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள், பகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ தங்கப்பாண்டி, தமிழகத்தில் குடும்ப ஆட்சியை விரட்டிவிட்டு மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தவர் தாவேகா தலைவர் விஜய் என்று கூறினார். பார்ட்டி பேண்ட் கொடுக்க வேண்டாம், அதற்கு மாறாக கல்வி கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நம் முதல்வர் கூறியிருப்பது அனைத்து மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். இன்று தமிழகத்தில் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்தோடனே எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. அதை குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை வழிநடத்தி மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர் தளபதி தான். மக்கள் பணத்தை நான் எடுக்கவும் மாட்டேன், யாரையும் எடுக்க விடவும் மாட்டேன், எடுத்தவங்களை சும்மா விடவும் மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப அதிலே தெரிஞ்சுக்கங்க, ஊழல் பண்ணவங்க ஒவ்வொருத்தரையும் நான் விட மாட்டேன், மக்கள் பணத்தை தொட்டவங்களை விட மாட்டேன்றத ஆணித்தனமாக தளபதி அவர்கள் சொன்னாரு. சடசரி பேசும்போது இன்னொன்னு சொன்னாரு, இந்த பார்ட்டி பண்ட் அப்படின்னு சொல்லி. பார்ட்டி பண்ணணும்னு எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. அதை எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்திரிச்சாங்க. நடந்த உண்மையை தானங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. லஞ்ச லாவணியம் இல்லாம ஊழல் ஏற்ற அரசு தான் தமிழக வெற்றி கழகம் அரசு. மக்கள் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் உடையதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் பார்ட்டி பண்டா வாங்கியிருக்காங்க. தளபதி வந்த உடனே சொல்லிட்டாரு, இந்த லஞ்சம் கொடுக்கறது, பார்ட்டி பண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை நீங்க வச்சுக்கவே கூடாது, எல்லாமே நீங்க ரினியூ பண்ணிக்கங்க. இதுக்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டியது மாணவர்களுக்கு குறைந்த விதமாக பீஸை குறைக்கணும்னு கேட்டுட்டாங்க.